முடிச்சிருவோம். மினரல் நியூட்ரிஷன் இஸ் த வெரி ஸ்மால் சாப்டர், ஆனால் இம்பார்ட்டண்ட் சாப்டர். ஏன் இம்பார்ட்டண்ட்? குட்டி சாப்டரில் கூட அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ மினரல் நியூட்ரிஷன் கடன்னு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். மினரல் நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்கிறது, எக்ஸஸ் ஆஃப் 10 millimole per kg. இது ரொம்ப முக்கியம். 10 millimole per kg ஆஃப் ட்ரை மேட்டரை அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் அது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை மேட்டர்னால் என்ன? ஒரு பிளான்ட்ஸில் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு அதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா அதுதான் ட்ரை மேட்டர். ஓகே. அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படிம்பாங்க. இன் ஸ்மால் அமௌண்ட் லெஸ் தென் 10 millimoles ஆஃப் per kg, 10 millimoles per kg ஆஃப் ட்ரை மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மேக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பொட்டாசியம், நைட்ரஜன், கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் ஷார்ட் ட்ரிக் இருக்குது. நான் அந்த வீடியோ மட்டும் இந்த லைவ் செஷன் முடிஞ்சதும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த யூடியூப்பில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அதில் வந்து நம்ம மினரல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஃபோல்டரில் போய் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபெரஸ், மேங்கனீஸ், காப்பர், மாலிப்டினம், ஜிங்க்கு, போரான், குளோரின், நிக்கல் இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகே. இன் அடிஷன் டு திஸ் சோடியம், சிலிக்கான், காப்பர், செலினியம். இது காப்பரில் கோபால்ட், காப்பரில் கோபால்ட். ஓகேங்களா? காப்பர்னால் சியூ தான் காப்பர், கோபால்ட். சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? இது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸும் கிடையாது, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கிடையாது. சில பிளான்ஸுக்கு சில சமயத்தில் தேவைப்படும், அவ்வளோதான். எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் கேன் பி குரூப்ட் இன்டு 4 கேட்டகரிஸ். எசென்ஷியல்னால் என்ன? பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த எலிமெண்ட் இல்லைன்னா பாதிப்பு ஏற்படும். அந்த எலிமெண்ட்ஸை தான் நம்ம எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகுல். பயோமாலிகுல் யார்? மேக்ரோ பயோமாலிகுல் அண்ட் மைக்ரோ பயோமாலிகுல். மேக்ரோ பயோமாலிகுல்ஸ்னால் இந்த பாலிசாக்கரைட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. சாரி, அமினோ ஆசிட்ஸ் இல்லை, அதெல்லாமே பாலிமர்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி மைக்ரோ பயோமாலிகுல்னால் மோனோமர்ஸ் இருந்துச்சு. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸில் அது மோனோமராக இருக்கலாம், பாலிமராக இருக்கலாம், மைக்ரோ பயோமாலிகுலாக இருக்கலாம், மேக்ரோ பயோமாலிகுலாக இருக்கலாம். ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்னா செல் வால், செல் மெம்ப்ரெயின் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். கான் உச்சரிப்பிலே இருக்கு பாருங்க, கோன். ஹிந்தியில் கோன்னா யாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் காம்பனண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலேட்டட் கெமிக்கல் காம்பனண்ட்ஸ் யார்? எனர்ஜி ரிலேட்டட்னா என்ன அர்த்தம்? இந்த ஏடிபி சிந்தசிஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் இதெல்லாம் நம்ம எனர்ஜி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் மெக்னீஷியம் வந்து குளோரோஃபில்ல இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் வேணும்ல. அண்ட் பாஸ்பரஸ் வந்து ஏடிபியில் இருக்குது. பேர்லேயே இருக்குது பாருங்கள், அடினோசைன் ட்ரை பாஸ்பேட். பாஸ்பரஸ் இல்லை, இது பாஸ்பேட். இது பாஸ்பரஸ்னு பீனா பாஸ்பரஸ், பாஸ்பேட் பாஸ்பரஸோட டெரிவேட்டிவ் தானே, அதுலேருந்து வருது. பாஸ்பேட் வந்து ஏடிபியில் இருக்குது. ஓகே. ஆக்டிவேட் ஆர் இன்ஹிபிட் என்சைம் அப்படின்னு பார்த்தா ஜிங்க் 2+ என்ன ஆக்டிவேட் பண்ணுது? ஆக்டிவேஷன் ஆஃப் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். அதே மாதிரி மாலிப்டினம் வந்து நைட்ரோஜினேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க, பார்த்துக்கணும். மெக்னீஷியம் 2+ வந்து ஆக்டிவேட்டர் ஆஃப் ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், ருபிஸ்கோ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எப்படி கூட கேட்கலாம். அண்ட் பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ், பெப் கார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெப் கார்பாக்சிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் ஆல்டர் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், அதுக்கு வந்து பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுது. பொட்டாசியம் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னால் என்ன? வாட்டர் வந்து உள்ளே இருந்தால் காட் செல்ஸ் ஸ்டர்ஜாக இருக்கும். வாட்டர் வெளியே போயிடுச்சுன்னா அந்த காட் செல்ஸ் வந்து ஃப்ளாசிடாக சுருங்கி போயிடும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பொட்டாசியம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ரோல் ஆஃப் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கொஷின் கேட்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அடிக்கடி நோட் பண்ணி வச்சுக்கணும், பார்த்துக்கணும். இது சம்மந்தமான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரஜனோட அப்சார்பபிள் ஃபார்ம்
பிளான்ஸ் வந்து என்ன ஃபார்மில் அப்சார்ப் பண்ணுது அதுவும் கொஷினில் கேட்பாங்க. ஓகேங்களா? NO3- NO2- NH4+. சரி, இது ரொம்ப ஜாஸ்தியான அளவு பிளான்ஸுக்கு தேவைப்படுது. எதுக்கு? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்க்கு வேணும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னால் என்ன? டிவைடிங், கண்டினியூஸாக செல் டிவைட் ஆகிற இடம், க்ரோயிங் டிப்ஸில் இருக்கிறது. ஆக்டிவ் செல்ஸ்னால் வளர்ந்துக்கிட்டு இருக்க செல்லு, மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல்ஸ்னு சொல்லுவோம். அங்கே மேஜர் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் நைட்ரஜன் தான் ப்ரோட்டீனில் மேஜர் கான்ஸ்டிடியூயன்ட். டிஎன்ஏ, ஆர்என்ஏ மாதிரி இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட், நைட்ரஜன் பேஸ், அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நைட்ரஜன் பேஸ். ஸோ அங்கே இருக்குது. விட்டமின்ஸ்க்கு வேணும், ஹார்மோன்ஸ்க்கு வேணும். இந்த 4மே ரொம்ப முக்கியம். ஓகே, பாஸ்பரஸை பொறுத்த வரைக்கும் H2PO4, HP4 இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு பாஸ்பரஸ் அப்சார்ப் ஆகுது. கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் செல் மெம்ப்ரேன், ஏன்னா பாஸ்போபைலிப்பிட் லேயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ செல் மெம்ப்ரேனில் பாஸ்பேட் இருக்குது, ப்ரோட்டீன்ஸில் இருக்குது, நியூக்ளிக் ஆசிடில் பாஸ்பேட் டைஎஸ்டர் பாண்ட் இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? 5th கார்பனில் பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏல, நியூக்ளியோடைட்ஸில். ஸோ அண்ட் நியூக்ளியோடைட்ஸ் ரெக்கயர் ஃபார் பாஸ்பாரிலேஷன் ரியாக்ஷன். பாஸ்பாரிலேஷன்னா என்ன? ADP plus inorganic phosphate which gives rise to ATP. இதுதான் பாஸ்பாரிலேஷன். அதுக்கு பாஸ்பேட் வேணும். சரி, நெக்ஸ்ட் பொட்டாசியம் required by meristematic cells, buds, leaves, root tips, protein synthesis, activation of enzyme, anion cation balance, opening and closing of stomata, turgidity of the cell. ஸோ இந்த turgidity of the cellனால தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா நடக்கிறது. ஸோ இது எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனுக்கு பொட்டாசியம் தேவைப்படுது, நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் 2+ அயான்ஸ். இது வந்து மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுக்கு வேணும். ஏன்? கால்சியம் செல் வால் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுது. ஸோ பிளான்ஸில் மெரிஸ்டமேட்டிக் ரீஜனில் நியூ செல்ஸ் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த செல்லுக்கு செல் வால் ஃபார்மேஷனுக்கு கால்சியம் அயான் வேணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் செல்னால் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லேருந்து பர்மனன்ட் செல் வருது. சிந்தசிஸ் ஆஃப் செல் வால், நியூ செல் வால் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஏன்னா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அண்ட் கால்சியம் அயான் மிடில் லேமல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே கால்சியம் பெக்டேட் தேவை மிடில் லேமல்லாம் ஃபார்மேஷனுக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் மைட்டாட்டிக் ஸ்பிண்டில் இன் செல் டிவிஷன். அப்போ செல் டிவிஷனில் மைட்டாட்டிக் ஸ்பிண்டிலுக்கு கால்சியம் வேணும். இது கொஷினில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கணும். நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் செல் வால் ரெகுலேட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. ஸோ செல் வால் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் கால்சியம் 2+ அயான் வேணும். மெக்னீஷியம் குளோரோஃபில்ல இருக்குது, டோன்ட் ஃபர்கெட். இது வந்து என்சைம் ஃபார் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். மெயின்டைன் ரைபோசோம் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைபோசோம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணுன்னா லார்ஜர் யூனிட் ஆஃப் ரைபோசோமும் ஸ்மாலர் யூனிட் ஆஃப் ரைபோசோமும் பைண்ட் ஆகி இருக்கணும். நார்மல் கண்டிஷனில் பிளான்ஸில் லார்ஜர் யூனிட்டும் ஸ்மாலர் யூனிட்டும் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ அது ரெண்டும் பைண்ட் ஆகி இருக்கிறதுக்கு தேவை மெக்னீஷியம் அயான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் RNA அண்ட் DNAக்கு மெக்னீஷியம் அயான் தேவைப்படுது. ரைபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட், இது ரெண்டையும் சிந்தசிஸ் பண்ண மெக்னீஷியம் தேவைப்படுது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது, பார்த்துக்குங்க. தென் சல்ஃபர் SO4 2- ஃபார்மில் அப்சார்ப் ஆகுது. அப்சார்பபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னும் கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. இன் 2 அமினோ ஆசிட்ஸ் இது இருக்குது. சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் என்ன? சிஸ்டீன் அண்ட் மெத்தியோனைன். ஸோ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் என்னென்னு நீட்டில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கலாம், பார்த்துக்குங்க. கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் கோஎன்சைம் சல்ஃபர் இருக்குது. ஃபெரடாக்சின், விட்டமினில் வந்து பார்த்திங்கன்னா தைமின், பயோட்டின், கோஎன்சைம் ஏ, இதிலெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது கான்ஸ்டிடியூயன்ட் ஒரு பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அயன்ங்கிறது ஃபெர்ரிக் ஃபார்மில் அப்சார்ப் ஆகுது. லார்ஜ் அமௌண்ட்டில் பிளான்ஸுக்கு தேவை. கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் ஃபெரிடாக்சின் அண்ட் சைட்டோக்ரோம்ஸ். ஸோ இது ரெண்டோட கான்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டாக இருக்குது. ஃபெரிடாக்சின் அண்ட் சைட்டோக்ரோமோட பார்ட்டாக ஃபெர்ரிக் அயான்ஸ் இருக்குது, ஃபெரஸ் அயன். ஓகேங்களா? இதில் ஃபெரிடாக்சின் நேம்லேயே இருக்குது. சைட்டோக்ரோம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கேரியர்ஸ் இன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகேங்களா? இட் ஆக்டிவேட்ஸ் கேட்டலைஸ் என்சைமை ஃபெரஸ் தான் ஆக்டிவேட் பண்ணுது, ஃபெர்ரிக் அயான். தென் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில்க்கு அயன் தேவை. ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம் ஃப்ரம் Fe2+2 Fe
3+. ஓகேங்களா? ஃபெர்ரஸ் டு ஃபெர்ரிக்கா அதான். ஓகே. நெக்ஸ்ட் ஃபெர்ரஸ் டு ஃபெர்ரிக். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். மேங்கனீஸ் Mn2+. இது வந்து மேங்கனீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் தான். ஸோ இது ரெஸ்பிரேஷனுக்கும் தேவை, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் தேவை. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரை நம்ம ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டருக்கு இது மேங்கனீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் மெட்டபாலிசத்துக்கு மேங்கனீஸ் வேணும். நைட்ரஜன் மெட்டபாலிசத்துக்கு மேங்கனீஸ் வேணும். அண்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போது ஆக்சிஜனை இது லிபரேட் பண்ணுது. ஸோ ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் டு லிபரேட் ஆக்சிஜன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுறது மேங்கனீஸ் ஹெல்ப் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் எங்கேருந்து வருது? வாட்டர் மாலிகுல் ஸ்ப்ளிட் ஆகி வருது. அப்போ வாட்டர் மாலிகுல்லேருந்து தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. டோன்ட் ஃபர்கெட். ஓகே. ஜிங்க் 2+ அயானா அது அப்சார்ப் பண்ணுது. ஆக்டிவேட் கார்பாக்சிலேசஸ் என்சைம் அண்ட் ஆக்சின் சிந்தசிஸ் ஆக்சின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆக்சின். ஸோ ஜிங்க் ZIN இருக்கும், ஆக்சின் XIN முடியும். ஸோ XIN ZIN ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்க் ஆரம்பிக்கிறது ZIN ஆரம்பிக்குது, ஆக்சின் முடியறது XIN முடியுது. ஸோ ஆக்சின் சிந்தசிஸ்க்கு ஜிங்க் வேணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். காப்பர் Cu2+ அயானா அப்சார்ப் பண்ணுது. ஓவரால் மெட்டபாலிசத்துக்கு காப்பர் இம்பார்ட்டண்ட். ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ்ட் ஃப்ரம் குப்ரஸ் டு குப்ரிக் டு குப்ரஸ் டு குப்ரிக். ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன? ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். போரான் BO3 3- அண்ட் BO4 O7 2- அந்த ஃபார்மேட்டில் அப்சார்ப் பண்ணுது. அப்சார்பபிள் ஃபார்ம் என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கால்சியம் 2+ அயான், அதுக்கு போரான் வேணும். மெம்பரெயின் ஃபங்க்ஷனிங்க்கு போரான் வேணும். வெரி இம்பார்ட்டன்ட், போலன் ஜெர்மினேஷனுக்கு போரான் வேணும். போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகுது இல்லையா, அதுக்கு. செல் இலாங்கேஷனுக்கு போரான் வேணும். செல் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வேணும். இலாங்கேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ரெண்டுக்குமே வேணும். செல் இலாங்கேஷன்னா செல் இப்படி இருக்குது, பிளான்ட் செல்லு, நடுவில் வேக்யூல் இருக்குது. அந்த வேக்யூல் பெருசாகிடுறதுனால செல் இலாங்கேட் ஆகுது, அதான் செல் இலாங்கேஷன். செல் டிஃப்ரென்ஷியேஷன்னா மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை லாஸ் பண்ணி பர்மனன்ட் செல்லாக மாறுறது செல் டிஃப்ரென்ஷியேஷன். ரெண்டுக்கும் போரான் வேணும். கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்லோகேஷனுக்கு வேணும். டிரான்ஸ்லோகேஷன் என்ன? லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ கார்போஹைட்ரேட் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போரான் வேணும். ஓகே. மாலிப்டினம் MoO2 2+ ஃபார்மில் அப்சார்ப் பண்ணுது. காம்பனண்ட் ஆஃப் நைட்ரோஜினேஸ் என்சைம். ஸோ நைட்ரோஜினேஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ண, அதாவது நைட்ரஜன் மெட்டபாலிசம், நாட் ஆக்டிவேட்டிங் நைட்ரோஜினேஸ் என்சைம். நைட்ரஜன் மெட்டபாலிசத்துக்கு மேங்கனீஸ் வேணும். நைட்ரோஜினேஸ் என்சைமோட ஒரு காம்பனண்ட்டாக மாலிப்டினம் இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அண்ட் நைட்ரேட் ரிடக்டேஸ் என்சைமோட காம்பனண்ட்டாகவும் மாலிப்டினம் இருக்கும். ஸோ நைட்ரோஜினேஸ் அண்ட் நைட்ரேட் ரிடக்டேஸ் என்சைம்ஸோட காம்பனண்ட் மாலிப்டினம். குளோரின் Cl- ஃபார்மில் அப்சார்ப் ஆகுது. டிட்டர்மைன் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய சொல்யூட் கான்சன்ட்ரேஷனுக்கு குளோரின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனையான் கேட்டையான் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஆனையான் கேட்டையான் பேலன்ஸ். பொட்டாசியம் பார்த்தோமா, இங்கேயும் ஆனையான் கேட்டையான் பேலன்ஸ் வருதா? ஆனையான் கேட்டையான் பேலன்ஸ் பொட்டாசியத்துக்கு பார்த்தோமா, அதே போல் குளோரினுக்கும் ஆனையான் கேட்டையான் பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ரியாக்ஷன் இன்னொரு இடத்துல பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? மேங்கனீஸில் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் பார்த்தோமா, இங்கே இருக்குது பாருங்கள். மேங்கனீஸில் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் பார்த்தோமா, குளோரின்லேயும் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ரியாக்ஷனுக்கு குளோரின் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. எப்போ? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ. சேம் திங். ஸோ இது ரெண்டும் அப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் ஆஃப் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். அது என்ன சார் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ்? அதாவது கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட். கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன்னா ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனுக்கு கீழே போணுச்சுன்னா த பிளான்ட்
வந்து சர்வைவ் ஆகாது, பிளான்ட்டோட உயிருக்கே ஆபத்து. அப்போ அதுதான் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். அந்த அளவுக்காவது அந்த மினரல் அயான்ஸ் தேவை. அதாவது எந்த கான்சன்ட்ரேஷனில் பிளான்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லலை, அவங்க சொல்கிற கான்சன்ட்ரேஷனுக்கு கீழே போயிடக்கூடாது. அதுதான் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிலோ விச் பிளான்ட் க்ரோத் இஸ் ரிட்டார்டட். பிளான்ட்டோட க்ரோத் வந்து பாதிக்கப்படும். அவங்க சொல்கிற கான்சன்ட்ரேஷனுக்கு கீழே போயிடுச்சுன்னா பிளான்ட்டோட க்ரோத் பாதிக்கப்படும். அதுதான் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். ஸோ எலிமெண்ட் இஸ் டிஃபிஷியன்ட் வென் ப்ரெசன்ட் பிலோ கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க சொல்கிற கண்டுபிடிச்சிருக்க கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷனை விட கம்மியாக இருந்தால் அந்த மினரல் எலிமெண்ட்ஸ் வந்து குறைவாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குதுன்னு அர்த்தம். டிஃபிஷியன்னா பற்றாக்குறை. டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் என்ன? மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் வரும் விச் இண்டிகேட்ஸ் எலிமெண்ட் டிஃபிஷியன்சி. ஸோ ஒரு பர்டிகுலர் மினரல் நியூட்ரியன்ட் இல்லை, எலிமெண்ட்டுங்கிறது மினரல் நியூட்ரியன்ட் தான், அது இல்லை அப்படின்னா மார்ஃபாலஜியில் வெளியிலேயே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாகவே சேஞ்சஸ் வந்துடும். இஃப் டிஃபிஷியன்சி கண்டினியூஸ், அந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் வரும்போதே அது என்ன மினரல் டிஃபிஷியன்சியோ அதை கொடுத்துடணும், அது கிடைக்கணும் பிளான்ட்டுக்கு. இல்லை ரொம்ப லாங் பீரியடுக்கு அது கண்டினியூ ஆகும்போது பிளான்ட் வந்து இறந்து போயிடும், டெத் ஆகிடும். எலிமெண்ட்ஸ் விச் ஆர் ஆக்டிவ்லி மொபிலைஸ்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் டு யங் டெவலப்பிங் டிஷ்யூஸ். ஸோ எலிமெண்ட்ஸ்னால் மினரல் நியூட்ரிஷன்ஸ் ஒரு பிளான்ட்டில் பர்டிகுலர் பிளேஸில் அப்படியே போய் தங்கறதில்ல, அங்கேருந்து மூவ் பண்ணி யங் அண்ட் டெவலப்பிங் டிஷ்யூக்கு மூவ் பண்ணி போகுது. டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அப்பியர் இன் ஓல்டர் டிஷ்யூ. ஃபஸ்ட்டு ஓல்டர் டிஷ்யூவில் எந்தெந்த எலிமெண்ட்ஸோட டிஃபிஷியன்சி அப்பியர் ஆகுதுன்னா நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீஷியம். இது எல்லாமே க்ரோத்துக்கு தேவையானது தான். மெக்னீஷியம் குளோரோஃபில் பிக்மெண்ட்டுக்கு தேவை, பொட்டாசியம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ நைட்ரஜன் வந்து உங்களுக்கு அந்த க்ரோத்துக்கு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்க்கு க்ரோத்துக்கு தேவை. ஸோ இதோட டெஃபிஷியன்சி முதல்ல எங்கே தெரியுது? ஓல்டர் டிஷ்யூவில் தான் தெரியுது. ஏன்னா இதெல்லாம் ஆக்டிவாக மொபிலைஸ்ட், ஈஸியாக மொபிலைஸ் ஆகி மூவ் ஆகி போயிடும். எலிமெண்ட்ஸ் விச் ஆர் ரிலேட்டிவ்லி இம்மொபைல், மூவ் ஆகாது, அண்ட் நாட் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் மெச்சூர் ஆர்கன், அந்த மாதிரி இருக்கிறதோட டெஃபிஷியன்சி சிம்டம் யங் டிஷ்யூவில் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சல்ஃபர் அண்ட் கால்சியம். இந்த இதில் வந்து சல்ஃபரும் கால்சியமும் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட்ஸாக இருப்பாங்க. சல்ஃபர் கண்டைனிங் அமினோ ஆசிட் பார்த்தோம்ல, மெத்தியோனைன் அண்ட் சிஸ்டின், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சல்ஃபர் அண்ட் கால்சியம் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட்ஸாக இருக்கிறதுனால அது ஈஸியாக மூவ் பண்ணி போகாது. ஓகேங்களா? ஸோ டிஃபிஷியன்சி சிம்டம்ஸில் 4 மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு குளோரோசிஸ் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் குளோரோஃபில் லீடிங் டு yellow லீவ்ஸ். குளோரோஃபில் லாஸ் ஆகுது, அதனால் லீவ்ஸ் எல்லாம் எல்லோவாக மாறிடுது. இது வந்து எதோட டிஃபிஷியன்சினால குளோரோசிஸ் நடக்குது? லாஸ் ஆஃப் குளோரோஃபில் க்ரீன் கலர் பிக்மெண்ட், அது போயிடுச்சுன்னா லீஃப் எல்லோவாக மாறிடும். நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீஷியம், சல்ஃபர், ஃபெரஸ், மேங்கனீஸ், ஜிங்க், மாலிப்டினம், இது எல்லாத்துக்குமே ஷார்ட் ட்ரிக் வீடியோ யூடியூப்பில் இருக்குதுங்க. நான் ஆப்லேயும் அப்லோட் பண்ணுறேன். திருப்பி யூடியூப்பில் மினரல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறதுல போய் பார்த்தா இருக்கும். நான் ஆப்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது டிஷ்யூ டெத் பை டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம், மெக்னீஷியம், காப்பர், பொட்டாசியம். இதோட டிஃபிஷியன்சினால நெக்ரோசிஸ் வருது. இங்கே பாருங்கள், நெக்ரோசிஸ்ங்கிறது டிஷ்யூ டெத், அதுதான் மீனிங். பர்டிகுலராக லீஃபில் இருக்கக்கூடிய டிஷ்யூ டெத் ஆகுது, அதுக்கு பேர் நெக்ரோசிஸ். மீனிங் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க என்சிஆர்டிலேயே. ஓகேயா? டிலே ஃப்ளவரிங் வந்து டிலே ஆகிறது எதனால்? மாலிப்டினம், நைட்ரஜன், சல்ஃபர் டிஃபிஷியன்சினால. மண்டேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இன்ஹிபிட் செல் டிவிஷனே போய் ஸ்டாப் பண்ணுறது. துறவிகள், மாங்க்ஸ். பொட்டாசியம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. டிலே இன் ஃப்ளவரிங்கிறதுக்கு இன்ஹிபிட் செல் டிவிஷனுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் என்ன? பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்குது, மாங்க்ஸ். ஓகேங்களா? சரி, மாலிப்டினம், நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் சல்ஃபர். ஓகே. டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ். அது என்ன டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ்? moderate decrease in micronutrients cause deficiency symptom while moderate increase cause toxicity. கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை. அதுதான் ஜாஸ்தியாக இருக்கிறத டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறோம். விஷத்தன்மையாக மாறிடுது மைக்ரோநியூட்ரியன்ஸ்.
மினரல் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் டிஷ்யூ தட் ரெடியூசஸ் ட்ரை வெயிட் ஆஃப் டிஷ்யூ பை 10%. இது நீட்டில் கேட்பாங்க. 10%. அதை டாக்ஸிக்னு சொல்கிறோம். எப்போ வந்து மினரல் அயான் வந்து டாக்ஸிக் ஆகுது? மினரல் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா தேவையில்லை. ஆனால் அது வந்து ட்ரை வெயிட் ஆஃப் டிஷ்யூவை 10% குறைச்சிது ஒரு பிளான்ட்டில் அப்படின்னா அது டாக்ஸிக், பிளான்ட்ஸோட உயிருக்கே ஆபத்து. எக்ஸஸ் ஆஃப் ஒன் எலிமெண்ட் மே இன்ஹிபிட் அதர் எலிமெண்ட். ஸோ ஒரு எலிமெண்ட்டு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இங்கே ஒரு நியூட்ரியன்ட்டு பிளான்ட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா பிளான்ட் கேன் ஹோல்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் தான். ஸோ எல்லாம் கொஞ்சம் 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 தேவையான அளவுக்கு இருக்கணும். ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டோ ஒரு நியூட்ரியன்ட்டோ மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும்போது மற்றதை பிளான்ட்டால் அப்சார்ப் பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா இது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட். எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி, எம்என். மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி எமன் மாதிரி வந்துடுறாரு, எம்என். ஓகேங்களா, மேங்கனீஸ் எம்என் தானே, எமன். ஓகே. leads to brown spot surrounded by chlorotic veins. chlorotic veins-னா yellowing of veins. ஓகேங்களா, ஏன்னா குளோரோசிஸ் அப்படின்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லாமல் போய் எல்லோ கலரில் மாறுறது. குளோரோட்டிக் வெயின்ஸ்னால் வெயின்ஸ் வந்து எல்லோ கலரில் மாறிடும், ப்ரௌன் ஸ்பாட் வரும். இது நோட் பண்ணிக்கோங்க. மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டினால் வர சிம்டம் எல்லாமே மார்ஃபாலஜிக்கல் சிம்டம், வெளியில் தெரியறது. ஸோ இந்த மேங்கனீஸ் வந்து யாரோட கம்பீட் பண்ணுறாங்க? அயன் அண்ட் மெக்னீஷியம். மெக்னீஷியம் தானே ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில்க்கு அயன் மெக்னீஷியம் வேணும். அதனால் குளோரோஃபில் பிக்மெண்ட் ஃபார்மேஷன் நடக்காதனால வெயின்ஸ்லாம் குளோரோஃபில் இல்லாமல் எல்லோ கலரில் மாறிடுது. ஸோ ஃபார் அப்டேக் வித் மெக்னீஷியம் ஃபார் பைண்டிங். ஸோ இங்கே என்ன நடக்குது? அயன் மெக்னீஷியம் அப்டேக் பண்ணுறத கம்பீட் பண்ணுது மேங்கனீஸ். மெக்னீஷியம் போய் என்சைமோட பைண்டிங் பண்ணுறத போய் கம்பீட் பண்ணுது. அதே மாதிரி கால்சியம் டிரான்ஸ்லோகேஷன் இன் ஷூட் எபெக்ஸை இன்ஹிபிட் பண்ணுது. லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கால்சியம் அதை போய் என்ன பண்ணுது? இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ எக்ஸஸ் மேங்கனீஸ் இன்ஹிபிட் ஃபெரஸ், மெக்னீஷியம், கால்சியம். இவங்களோட ஃபங்க்ஷன் எல்லாம் மேங்கனீஸ் இன்ஹிபிட் பண்ணுது. ஏன்னா இந்த ஃபெரஸ், மெக்னீஷியம், கால்சியம் இருக்கிற இடத்துலலாம் மேங்கனீஸ் போய் இருந்துக்கிட்டு அட்டூழியம் பண்ணுது. ஸோ இதை மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. ஸோ மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. மெக்கானிசம் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் ரேப்பிட்னா ரொம்ப வேகமாக அப்டேக் ஆஃப் அயான்ஸ் இன்டு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் அவுட்டர் செல் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்போபிளாஸ்டிக் மூமெண்ட் நடக்குது. அப்போபிளாஸ்டிக் மூமெண்ட் நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர்லேயே படித்தோம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸில். இந்த மாதிரி செல்ஸ் இருக்குது அப்படின்னா, செல்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா, நான் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன், கீழே வரைகிறேன். செல்ஸ் இப்படி இருக்குன்னா செல்லுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் வழியாக இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வழியாக மூவ்மெண்ட் நடந்து போகிறது வேகமாக நடக்கும். அது அப்போபிளாஸ்ட்டும்போம். ஒரு செல்லுக்குள்ளே பூந்து அடுத்த செல்லுக்குள்ளே போனால் சிம்பிளாஸ்ட், அது ஸ்லோவாக நடக்கும். அப்போபிளாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு எனர்ஜி தேவையில்லை, பேசிவ் மூவ்மெண்ட்டில் போகும். யூஸ்வலி அக்கர் பை அயான் சேனல்ஸ், டிரான்ஸ்மெம்ப்ரேன் ப்ரோட்டீன்ஸ், செலக்டிவ் போர், இது மூலியமாக நடக்குது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் மூலியமாக நடக்கிறது அப்போபிளாஸ்ட் அண்ட் பேசிவ். பட் யூஸ்வலாக அயான் சேனல்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாஸ்ட் மூலியமாக நடக்கிறது, செலக்டிவ் போர் மூலியமாக நடக்குது, ரெண்டுமே நடக்குது. செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்லோ அப்டேக் ஆஃப் அயான்ஸ் இன்டு இன்னர் ஸ்பேஸ், தட் இஸ் சிம்பிளாஸ்ட் அண்ட் ஆக்டிவ். ஸோ சிம்பிளாஸ்ட் மூலியம்னா அந்த செல் மெம்ப்ரேனை செல்லை கிராஸ் பண்ணி போகிறது, புரோட்டோபிளாஸ்ட்டை கிராஸ் பண்ணி பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலியமாக ஒரு செல்லேருந்து நெய்பரிங் செல்லுக்கு போகிறது. ஸோ ரெண்டுமே அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட் மூவ்மெண்ட், அண்ட் அப்போபிளாஸ்ட் பேசிவ், சிம்பிளாஸ்ட் ஆக்டிவ், ஏடிபியை யூஸ் பண்ணி நடக்குது. ஸோ மினரல் அயான் அப்டேக் வந்து போத் பேசிவ் அண்ட் ஆக்டிவ். மூமெண்ட் ஆஃப் அயான்ஸை ஃப்ளக்ஸ் அப்படிம்போம். ஒரு செல்லுக்கு உள்ளே போணுச்சுன்னா அது இன்ஃப்ளக்ஸ், செல்லை விட்டு வெளியே வந்துச்சுன்னா எஃப்ளக்ஸ், ஞாபகம் வச்சுங்க. டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் த்ரூ ஜைலம், சொல்யூட்னா ஆர்கானிக் மெட்டீரியல் கிடையாது, சொல்யூட் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா வாட்டர் ப்ளஸ் மினரல் அயான், வாட்டர் ப்ளஸ் மினரல் அயான், அதான் சொல்யூட் அப்படிங்கிறோம்.
through xylem along with ascending of water stream pulled by transpiration pull உங்களுக்கு மினரல் அயான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. டிரான்ஸ்லொகேஷன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், வாட்டரோடு சேர்ந்து மினரல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுனால ஜைலத்தில் டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக அது டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலியமாக லீஃப் வரைக்கும் போய் சேருது. எங்கள் சாயில்லேருந்து. சாயில் தான் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு ரிசர்வயர். எசென்ஷியல் எலிமெண்ட் எல்லாம் ஸ்டோராக இருக்கிறது சாயிலில் தான். வெதரிங் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் சாயில் என்ரிச் சாயில் வித் டிசால்வ்டு அயான்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாறைகள் வந்து பிரேக் டவுன் ஆகுது. பாறையில் தான் அந்த அயான்ஸ்லாம் இருக்குது. அது வெதரிங் ஆகி சாயில் ஃபார்மேஷன் ஆகும்போது அதில் டிசால்வ்டு அயான்ஸ் இருக்குது, இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மினரல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறோம். ஸோ பாறைகளில் தான் ஸ்டோர் ஆகி இருக்குது. சாயில் ஹார்பர்ஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஸோ நைட்ரஜன் மாதிரி இருக்கிறது பாறையில் இல்லை, அட்மாஸ்பியரில் இருக்குது. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா மண்ணில் தான் இருக்குது. வாட்டரை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சப்ளைஸ் ஏர் டு ரூட் சிஸ்டத்துக்கு ஏரை சப்ளை பண்ணுறது. அண்ட் பிளான்ட்ஸை ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது. சாயில் எது மண்ணோட வேலை இதெல்லாம். எது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாவாக மண் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது, வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. ஏர் ரூட்ஸுக்கு ஏரை சப்ளை பண்ணுறது சாயிலுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் தான். அண்ட் பிளான்ட்டை ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு சாயில் தான் ஹெல்ப் பண்ணுது. ஃபர்டிலைசர்ஸ் ஆர் நீடட் டு ஃபில்ஃபில் டிஃபிஷியன்சி ஆஃப் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். ஸோ ஒரு இடத்துல வந்து சாயிலில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஃபர்டிலைசர்ஸ் போட்டு அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். அது மார்ஃபாலஜியில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்தா அதுக்குரிய கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டுக்க வேண்டியதான். எங்கள் இண்டஸ்ட்ரியில் சிந்தசிஸ் பண்ணது, தயாரித்தது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நைட்ரஜன் சைக்கிள். பிளான்ட்ஸ் கம்பீட் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் லிமிட்டட் நைட்ரஜன் இன் சாயில். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தோட போட்டி போடுறாங்க பிளான்ட்ஸ். ஏன் நைட்ரஜன் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் சாயிலில் இருக்குது, அதுக்குள்ளே மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஏ லிமிட்டிங் நியூட்ரியன்ஸ் ஃபார் போத் நேச்சுரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஈகோசிஸ்டம். அக்ரிகல்ச்சர் ஈகோசிஸ்டம்ங்கிறது மேன்மேட், நேச்சுரலாக இருக்கிறது வைல்டு பிளான்ட்ஸ் அதுவாக வளர்ந்துருக்கிறது. லிமிட்டிங் நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சாயிலில். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எப்படி நடக்குது? கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டு அமோனியா. அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபஸ்ட்டு அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு இடி மின்னல், லைட்னிங், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், இண்டஸ்ட்ரியல் கம்பஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த எரிபொருள்லாம் எரிக்கிறாங்க, அதெல்லாம் கம்பஷன். ஃபாரஸ்ட் ஃபயர், நெருப்பு ஃபாரஸ்ட்டில் பிடிச்சிக்குது இல்லை, அதுதான். ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ், கரண்ட்டு தயாரிக்கிற இடம். கன்வெர்ட் நைட்ரஜன் டு நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், NO, NO2, N2O அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாக நடக்கிறது. அமோனிஃபிகேஷன்னா என்ன? டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டு அமோனியா. இது பார்த்துக்குங்க, அமோனிஃபிகேஷன்னா என்னன்னு. நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா நைட்ரஜன்லேருந்து அமோனியாவா லைட்னிங், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், இண்டஸ்ட்ரியல் கம்பஷன் இதெல்லாம் நடக்கிறது. அமோனிஃபிகேஷன்னா ஆர்கானிக் நைட்ரஜன், அதாவது டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை டீகம்போஸ் பண்ணுறது மூலியமாக வர அமோனியா. டெட் அண்ட் டீகேயிங் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், அதிலிருந்து உங்களுக்கு டீகம்போஸ் பண்ணி வர அமோனியாவை அமோனிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. சோர்ஸ் என்னன்னு பாருங்கள். இங்கே சோர்ஸ் வந்து டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சம் அமோனியா volatizes and re-enter atmosphere. ஸோ சில அமோனியா வந்து டீநைட்ரிஃபிகேஷன் நடந்து அட்மாஸ்பியருக்கே போயிடும். பட் மோஸ்ட் இஸ் கன்வெர்டட் டு நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா பிளான்ட்டு அப்சார்ப் ஆகிக்கும். ஸோ சம் அமோனியா தான் டீநைட்ரிஃபிகேஷன் ஆகுது, மோஸ்ட்லி நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகி பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, பிளான்ட் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது அமோனியா 3 ஆக்சிஜனோட சேர்ந்ததுன்னா NO2 நைட்ரைட் அண்ட் ஹைட்ரஜன் H2Oவாக நமக்கு கொடுக்குறது. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ். அதே மாதிரி NO2 வந்துச்சா, இங்கே இது வந்துச்சா நைட்ரைட், அதை ஆக்சிடைஸ் பண்ணி நைட்ரேட்டாக மாற்றுறது நைட்ரோபாக்டர்.
நைட்ரோபாக்டர். ஸோ நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோகாக்கஸ், நைட்ரோபாக்டர்லாம் நமக்கு வந்து நைட்ரிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. திஸ் இஸ் நைட்ரிஃபிகேஷன் அண்ட் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா ஆர் கீமோ ஆட்டோட்ராஃப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அமோனியா நைட்ரேட் இதெல்லாம் நைட்ரைட் இதெல்லாம் அமோனியா நைட்ரைட்லாம் இருக்குல்ல, இதை இது வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறது மூலயமா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுற பாக்டீரியாவை கீமோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படிம்போம். ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓகே, நைட்ரேட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை, கீமோ ஆட்டோட்ராஃப்னா கீமோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் லைட் எனர்ஜி இந்த இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி வர எனர்ஜியை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் கீமோ ஆட்டோட்ராஃப்ஸ். நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோகாக்கஸ், நைட்ரோபாக்டர்லாம். நைட்ரேட் இஸ் அப்சார்ப்டு பை பிளான்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் டு லீவ்ஸ். அது வந்து பிளான்ட்ஸ்குள்ளே அமோனியாவாக ரெடியூஸ் ஆகி அமினோ குரூப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அமினோ ஆசிடை சிந்தசிஸ் பண்ணி அமினோ ஆசிட்ஸ்லாம் செயின்ஸாக சேர்ந்து நைட்ரஜனை ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணிக்குவாங்க பிளான்ட்ஸ். ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரேட் இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த நைட்ரேட்டை சாயில் இஸ் ரெடியூஸ்டு டு நைட்ரஜன். திருப்பி என்ன ஆயிடுது? நைட்ரஜனாக ரெடியூஸ் ஆகிடுது பை பாக்டீரியா சூடோமோனாஸ் அண்ட் தயோபேசில்லஸ். இவங்கெல்லாம் வில்லனுங்க. ஸோ டீநைட்ரிஃபிகேஷன் நடந்தால் என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் ஆன நைட்ரேட் திருப்பி நைட்ரஜனாக மாதிரி அட்மாஸ்பியருக்கே போயிடும். ஸோ டீநைட்ரிஃபிகேஷன் இஸ் ஏ லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர் பார்த்துங்க, என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறது. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், இண்டஸ்ட்ரியல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அல்லது பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலயமா அமோனியாவாக வருது. தென் எலக்ட்ரிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், எலக்ட்ரிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலயமா உங்களுக்கு நைட்ரேட் டைரெக்டாக வருது. ஸோ இந்த அமோனியா நைட்ரிஃபிகேஷன் நடந்து நைட்ரேட் வந்துடுது. இந்த நைட்ரேட்டை பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்ணி பிளான்ட் பயோமாஸில் போய் அது ப்ரோட்டீனாக இருக்குது. பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு அனிமல் பயோமாஸாக போகுது. அனிமலும் இறந்து போகுது, பிளான்ட்டும் இறந்து போகுது. டீகேயிங் பயோமாஸ்லேருந்து உங்களுக்கு டெட் அண்ட் டீகேயிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அது டீகே வந்து உங்களுக்கு திருப்பியும் அமோனியா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமோனிஃபிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நைட்ரேட் சம்டைம்ஸ் ரெடியூஸ் ஆகி நைட்ரஜனாக அட்மாஸ்பியருக்கே போயிடும். அதை டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி கொஷின் நீட்டில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டு அமோனியா பை லிவிங் ஆர்கானிசம். அதான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுங்கிறோம். இங்கே வந்து நைட்ரோஜீனேஸ் என்சைம் ஃபார் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரெசன்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ் கால்டு நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ். ஓகேங்களா? நைட்ரோஜீனேஸ் என்சைம் தான் நைட்ரஜன் ஃபிக்சர். இது ப்ரோகேரியாட் பாக்டீரியாவில் தான் இருக்குது நைட்ரோஜீனேஸ் என்சைம். ஸோ N ட்ரிபிள் பாண்ட் என்லேருந்து பிரேக் டவுன் பண்ணி அமோனியாவாக வரதை ஹெல்ப் பண்ணுறது நைட்ரோஜினேஸ் என்சைம். இந்த 3 பாண்டும் பிரேக் டவுன் ஆகி அப்படியே ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகி NH3 நமக்கு கிடைக்குங்க. மைக்ரோப்ஸ் கேன் பி ஃப்ரீ லிவிங் ஆர் சிம்பயாட்டிக். ஃப்ரீ லிவிங் ஏரோப்ஸ் யார்? அசோட்டோபாக்டர், பெய்ஜெர்னிக்கியா. இது ரெண்டும் ஃப்ரீ லிவிங் ஏரோப்ஸ். ஏரோப்ஸ்னால் அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகே, எனரோப் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்லேயும் அவங்க வளருவாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வளருவாங்க. ஆனால் ஃப்ரீ லிவிங் தான். ஸோ ஃப்ரீ லிவிங் எனரோப்ஸ் யார்? ரோடோஸ்பைரிலம். ஃப்ரீ லிவிங்னா என்ன? அவங்க பேரசைட் கிடையாது. தே லிவ் ஃப்ரீலி. பேரசைட்னால் இன்னொரு லிவிங் ஹோஸ்ட்டில் தானே வளருவாங்க. இவங்க ஃப்ரீயாக வளருவாங்க, யாருக்கும் ஹோஸ்ட் தேவையில்லை. அதேமாதிரி ஃப்ரீ லிவிங்கில் பேசில்லஸ், சைனோபாக்டீரியா லைக் அனபீனா, நாஸ்டாக் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் சிம்பயாட்டிக் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் பாக்டீரியா சிம்பயாசிஸில் வந்துடுது. இதில் வந்து ராட் ஷேப்டு வித் ரூட்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் சச்சஸ் அல்ஃபால்ஃபா, ஸ்வீட் கிளவர், ஸ்வீட் பீ, லென்டில்ஸ், கார்டன் பீ, ப்ராட் பீன், கிளவர் பீன். இந்த பிளான்ட் இதெல்லாம் லெக்யூமினஸ் பிளான்ட். இந்த பிளான்ட்டோட ரூட்ஸில் உங்களுக்கு ரைசோபியம் பாக்டீரியாவுக்கு. ரைசோபியம் பாக்டீரியாவோட ஷேப்பு ராட் ஷேப். மோஸ்ட் காமன் அசோசியேஷன் ஆன் ரூட் இஸ் நோடியூல்ஸ், ஸ்மால் அவுட் க்ரோத். ஸோ ரூட்டில் இப்படி இருக்குன்னா ரூட்டில் இந்த மாதிரி நோடியூல்ஸ், சின்ன அவுட் க்ரோத். ஓகேங்களா? வந்துடும். நோடியூல்ஸ்னால் அந்த ஒரு
பிம்பிள் மாதிரி ஒரு அவுட் க்ரோத் மாதிரி வரும். ஓகே. Frankia produce nitrogen fixing nodules on roots of non-legumes ulnus. ஸோ அல்னஸ்ங்கிறது பிளான்ட், இட் இஸ் எ பிளான்ட், நான்-லெகுமினஸ் பிளான்ட். அதில் ஃப்ராங்கியா வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நோடியூல்ஸை ஃபார்ம் பண்ணுது. லெகுமினஸ் பிளான்ட்டில் மட்டும் ஃபார்ம் ஆகிறது இல்லை, நான்-லெகுமினஸ் பிளான்ட்லேயும் நமக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நோடியூல்ஸை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா ஃப்ராங்கியா. நான்-லெகுமினஸ் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அல்னஸ். இந்த அல்ஃபா, ஸ்வீட் கிளவர், ஸ்வீட் பீ, லென்டில்ஸ், கார்டன் பீ, ப்ராட் பீன், கிளவர் பீன் இதெல்லாம் நமக்கு வந்து லெகுமினஸ் பிளான்ட்ஸ். ஓகே. ரைசோபியம், ஃப்ராங்கியா ஆர் ஃப்ரீ லிவிங் இன் சாயில், பட் நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக சிம்பயான்ட்டாக மாறிடுது. ஃபஸ்ட்டு ஃப்ரீ லிவிங்காக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டோட சேரும் போது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் அப்போது இவங்க என்ன ஆயிடுறாங்க, சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் போயிடுறாங்க. நோடியூல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது? ரைசோபியா மல்டிப்ளை, காலனைஸ் ரூட்ஸ், அட்டாச் டு எபிடர்மல் அண்ட் ரூட் ஹேர் செல்ஸ். ஸோ இது வந்து எங்கே வருது? முதல்ல ரைசோபியம் ரூட் ஹேர் கிட்ட வந்து மல்டிப்ளை ஆகுது, ரூட்ஸை வந்து காலனைஸ் பண்ணுது, ரூட்டை சுற்றி காலனைசேஷன் ஏற்படுத்துது. அண்ட் தென் ரூட்டோட எபிடர்மல் ரூட் ஹேர் செல்ஸில் அட்டாச் ஆகுது. அண்ட் தென் ரூட் ஹேர் வந்து இப்படி கேர்ள் ஆகும், கேர்ள் ஆனதும் அதுக்குள்ளே அப்படியே பாக்டீரியா உள்ளே என்ட்ராகி போயிடும். ஓகேங்களா? பாக்டீரியா இன்வேட் இட். இன்ஃபெக்ஷியஸ் த்ரெட் இஸ் ப்ரொடியூஸ்ட் கேரியிங் பாக்டீரியா டு ரூட் கார்டெக்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் த்ரெட் இதுதான், இப்படியே கண்டினியூவாக பாக்டீரியா உள்ளே போயிட்டே இருக்கா, உள்ளே போய் ரூட் கார்டெக்ஸில் போய் உங்களுக்கு பாக்டீரியா குடி போயிடுது. யார்? ரைசோபியம். வேர் தே இனிஷியேட் நோடியூல் ஃபார்மேஷன். கார்டெக்ஸ் ரீஜன், ரூட் கார்டெக்ஸில் தான் நோடியூல் ஃபார்மேஷன் நடக்குது. கொஷினில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. when bacteria are released from thread into cells, it leads to differentiation of nitrogen fixing cells. nitrogen fixing cells அது differentiate ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே நல்லா பாருங்கள், பாக்டீரியா இதுதான் இன்ஃபெக்ஷியஸ் த்ரெட் கொடுத்துருக்காங்க புக்லேயே, இன்ஃபெக்ஷன் த்ரெட் கண்டெய்னிங் பாக்டீரியான்னு. அதிலிருந்து கார்டெக்ஸ் செல்ஸில் போய் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? கார்டெக்ஸ் செல்ஸில் போய் அந்த பாக்டீரியா ரிலீஸ் ஆனதும் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செல்ஸாக அந்த பாக்டீரியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. ஓகே. நோடியூல் ஃபார்ம்டு எஸ்டாப்ளிஷ்ட் டைரக்ட் வாஸ்குலார் கனெக்ஷன் வித் ஹோஸ்ட் ஃபார் நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா பாக்டீரியாவுக்கும் நியூட்ரியன்ஸ் வேணும், அதுக்கு பதிலாக பாக்டீரியா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதான் சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஷிப். ஸோ பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நைட்ரோஜினேஸ் என்சைம் அண்ட் லெக் ஹீமோக்ளோபின் 2 பிக்மெண்ட் இருக்குது. நைட்ரோஜினஸ் என்சைம் மாலிப்டினம் ஃபெரஸ் ப்ரோட்டீன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நைட்ரோஜினஸ் என்சைம். கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் டு அமோனியா. நைட்ரஜனினஸ் என்சைம் வந்து நைட்ரஜனை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணுது. அமோனியா தான் ஃபஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட்டுங்க. ஓகே. இட் இஸ் சென்சிட்டிவ் டு ஆக்சிஜன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனரோபிக் கண்டிஷனில் தான் நைட்ரோஜினஸ் என்சைம் ஆக்டிவேட்டாக இருக்கும். அப்போ அனரோபிக் கண்டிஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் லெக் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற பிங்கிஷ் ரெட் பிக்மெண்ட் இருக்குது. இது வந்து ஆக்சிஜன் ஸ்கெவெஞ்சர் அப்படிம்பாங்க. அது என்ன சார்? ஆக்சிஜன் ஸ்கெவெஞ்சர். ஆக்சிஜனை பூரா சாப்பிட்ரும். யார்? லெக் ஹீமோக்ளோபின். அப்போ ஆக்சிஜனை பூரா லெக் ஹீமோக்ளோபின் சாப்பிட்ருச்சுன்னா அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஃபுல்லாக எனரோபிக் கண்டிஷன் வந்துடும். நைட்ரோஜினஸ் என்சைம் எனரோபிக் கண்டிஷனில் ஆக்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ நைட்ரஜன் 8 எலக்ட்ரான்ஸ் 8 ப்ரோட்டான்ஸ் 16 ஏடிபியோடு சேர்ந்து 2 அமோனியாவை ஃபார்ம் பண்ணுது. ஹைட்ரஜன் 16 ஏடிபி 16 பாஸ்பேட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. இது இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. இப்போ வந்து நல்லா பாருங்கள், 2 அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்கு 16 ஏடிபி வேணும். அப்போ ஒரு அமோனியா ஃபார்ம் ஆக 8 ஏடிபி வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஷினில் கேட்கலாம். ஓகேயா? சரி. அதே மாதிரி ஒரு நைட்ரஜன்லேருந்து 2 அமோனியா ஃபார்ம் ஆகுங்கிறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டு ப்ரொடெக்ட் நைட்ரோஜினேஸ் என்சைம் நோடியூல்ஸ் ஹேவ் ஆக்சிஜன் ஸ்கெவெஞ்சர், தட் இஸ் லெக் ஹீமோக்ளோபின். லெக் ஹீமோக்ளோபின் வந்து பிங்க் கலராக கொடுக்கறது அதுதான் நோடியூல்ஸுக்கு. மைக்ரோப்ஸ் லிவ்ஸ் அஸ் ஏரோப்ஸ் இன் ஃப்ரீ லிவிங் கண்டிஷன் அண்ட் எனரோப்ஸ் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதில் ரைசோபியம் பாக்டீரியா தான் மைக்ரோ ஆர்கானிசம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லிவிங்காக இருக்கும்போது, சாயிலில் இருக்கும்போது ஏரோபாக இருக்குது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்போது சிம்பயாட்டிக் அசோசியேஷனில் மாறும்போது எனரோபாக மாறிடுது. ஹை எனர்ஜி இன்புட் 8 ஏடிபி ஃபார் ஈச் அமோனியா தேவை இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்லுங்கிறது பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன்லேருந்து
பிளான்ட் தான் எனர்ஜியை கொடுக்குது நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு. பாக்டீரியா கொடுக்கறதில்ல, பிளான்ட்ஸ் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. இதில் பாருங்கள், திஸ் இஸ் த என்சைம் நைட்ரோஜினேஸ். நைட்ரஜன் N ட்ரிபிள் பாண்ட் N வந்து இங்கே பைண்ட் ஆகுறாரு. ஒரு பேர் ஆஃப் ஹைட்ரஜன் H வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஒரு பாண்டு பிரேக் ஆகிடும். ரெண்டாவது ஹைட்ரஜன் சேரும்போது இன்னொரு பாண்டு பிரேக் ஆகிடும். மூணாவது பேர் ஆஃப் ஹைட்ரஜன் சேரும்போது எல்லா பாண்டும் பிரேக் ஆகி NH3ன்னு 2 அமோனியா ஃபார்ம் ஆகி என்சைம் தனியாக போயிடும், 2 அமோனியா தனியாக போயிடும். பிளான்ட்ஸ் இதை ஃபர்தராக யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அமினோ ஆசிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அமினோ குரூப்பாக. ஓகேங்களா? ஸோ ஃபேட் ஆஃப் அமோனியா என்னவாக போகுது? அட் ஃபிசியலாஜிக்கல் பிஹெச்னா பிளான்ட்டில் இருக்க பிஹெச். NH3 இஸ் ப்ரோட்டோனேட்டட்னா என்ன அர்த்தம்? புரோட்டான் வந்து ஆட் ஆகுது, இன்னொரு புரோட்டான் H+ அயான் ஆட் ஆகுது. ப்ரோட்டோனேட்டட் அடிஷன் ஆஃப் புரோட்டான் டு அமோனியம் சால்ட். சரி, அமோனியம் அயான் இஸ் டாக்ஸிக், ஸோ கான் பி அக்குமுலேட்டட். அமோனியம் அயான் வந்து விஷத்தன்மை வந்ததுனால அதை பிளான்ட்ஸ் வந்து சேகரித்து வைக்காது. அப்போ என்ன பண்ணும்? அமோனியம் சால்ட்டை அமினோ ஆசிடாக மாற்றி ஆகணும். அமினோ ஆசிடுக்கு அமினோ குரூப்பாக கொடுத்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வருது ரிடக்டிவ் அமினேஷன். அமோனியா ரியாக்ட்ஸ் வித் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் ஆசிட் டு ஃபார்ம் குளூட்டமிக் ஆசிட். குளூட்டமிக் ஆசிட் ஞாபகம் வச்சுங்க. குளூட்டமிக் ஆசிடை நம்ம குளூட்டமேட் அப்படின்னு சொல்லுவோம். குளூட்டமேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, குளூட்டமேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அமோனியம் சால்ட் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டாரிக் ஆசிடோடு சேர்ந்து NADPH இதோட சேர்ந்து குளூட்டமேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் குளூட்டமேட் ப்ளஸ் H2O ப்ளஸ் NADPயாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ குளூட்டமிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ரிடக்டிவ் அமினேஷன். தென் ட்ரான்ஸ் அமினேஷன்னா என்ன? ஏன் இது ரிடக்டிவ் அமினேஷன் சொன்னோம்? ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால. ஓகே, ரிடக்ஷனுக்கு ஹைட்ரஜன் டொனேட்டராக யார் இருக்கிறாங்க? புரோட்டான் டொனேட்டராக ஹைட்ரஜன் டொனேட்டராக NADPH, நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட். நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட். H இருந்தால் ரெடியூஸ்ட் ஃபார்ம், H இல்லைன்னா ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். NADP ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? H இருந்தால் ரெடியூஸ்டு ஃபார்ம், H இல்லைன்னா ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. Transamination, transfer of amino group of one amino acid to keto group of a keto acid. ஸோ அமினோ ஆசிடில் இருக்க அமினோ குரூப் கீட்டோ ஆசிட்க்கு போயிடும். கீட்டோ ஆசிடில் இருக்கக்கூடிய கீட்டோ குரூப் அமினோ ஆசிட்க்கு வந்துடும். அப்போது டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். மோஸ்ட்லி குளூட்டமிக் ஆசிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் NH2 குரூப். ஸோ NH2 குரூப் அமினோ குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமினோ ஆசிட் குளூட்டமிக் ஆசிடாக தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குளூட்டமிக் ஆசிட் தானே ஃபார்ம் ஆச்சு ரிடக்டிவ் அமினேஷனில். ஸோ குளூட்டமிக் ஆசிட்லேருந்து தான் மற்ற அமினோ ஆசிட்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே டிரான்ஸ்அமினேஸ் கேட்டலேஸ் என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுது எல்லா ரியாக்ஷனுக்குமே. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அமினோ டோனர் யூஸ்வலாக குளூட்டமிக் ஆசிடாக இருப்பாங்க. இந்த அமினோ குரூப் கீட்டோ ஆசிட். ஓகேங்களா? இந்த கீட்டோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய இந்த கீட்டோ குரூப்புக்கு வந்துடும். இந்த கீட்டோ குரூப் இந்த அமினோ ஆசிட்க்கு வந்துடும். இந்த R2 இருக்க இடத்துல யார் இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த அமினோ ஆசிட் அமையும். டைப் ஆஃப் அமினோ ஆசிட். ஆர் குரூப் தானே ஒவ்வொரு அமினோ ஆசிட்க்கும் டிஃபர் ஆகும்னு படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே R1 இருந்த இடத்துல கீட்டோ குரூப் வந்துருச்சு, R2 இருந்த இடத்துல அமினோ குரூப் வந்துருச்சு. இப்படி தான் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் குளூட்டமிக் ஆசிட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து டிரான்ஸ்அமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். 2 இம்பார்ட்டண்ட் அமைட்ஸ் இருக்குது. அது யாருன்னா அஸ்பாரஜின் அண்ட் குளூட்டமைன். இது வந்து ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் ப்ரோட்டீனில் இருக்குது. அஸ்பாரஜின் அண்ட் குளூட்டமைன் ஃபார்ம்டு ஃப்ரம் aspartic acid and glutamic acid by addition of other amino group. ஸோ எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் வந்து ஆட் ஆகுச்சுன்னா அது அமைட்ஸ் அப்படிம்போம். ஸோ இது எதுக்காக எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அமினோ குரூப்பை கேரி பண்ணிட்டு போகிறது. ஹைட்ராக்சில் பார்ட் ஆஃப் ஆசிட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அமினோ குரூப் ரேடிக்கல். ஸோ அந்த அமினோ குரூப்பை எக்ஸ்ட்ரா அமினோ குரூப்பை யார் அலோவ் பண்ணுறா, யார் தியாகம் பண்ணி எக்ஸ்ட்ரா அமினோ குரூப்புக்கு இடம் கொடுக்குறா? ஹைட்ராக்சில் குரூப். அது ரிமூவ் ஆகி எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் ரேடிக்கல் வந்து இந்த
அஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் குளூட்டமிக் ஆசிடில் ஜாயிண்ட் ஆகும்போது அஸ்பார்டிக் ஆசிட் அஸ்பாரஜினாவும் குளூட்டமிக் ஆசிட் குளூட்டமைனாவும் அமைட்ஸாக மாறிடுது. அமைட்ஸ் கண்டைன் மோர் நைட்ரஜன் தேன் அமினோ ஆசிட். அமைட்ஸில் அதிகமான நைட்ரஜன் இருக்குது. அமினோ ஆசிடில் இருக்கிறத விட அதிகமான அமினோ குரூப் ஆட் ஆகும்போது நைட்ரஜன் ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா. தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ ஜைலம் வழியாக அதர் பார்ட்ஸுக்கு இந்த அமைட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அலாங் வித் டிரான்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரீம் நோடியூல்ஸ் எக்ஸ்போர்ட் ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் ஆஸ் யூரைட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், சஃபிக்ஸில் அமைட்ஸ் யூரைட்ஸ் அப்படின்னு வந்தாலே எக்ஸ்ட்ரா அமினோ குரூப் இருக்குன்னு அர்த்தம். சோயாபீனில் யூரிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி டிரான்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரீம் ஜைலத்தில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. தே ஹாவ் ஹை நைட்ரஜன் டு கார்பன் ரேஷியோ. கார்பனை விட நைட்ரஜனோட ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும் யூரைட்ஸ்லேயும் அமைட்ஸ்லேயும். ஓகேங்களா. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் லெசன். ஃபாஸ்ட் ரிவிஷன் பார்த்துருக்கோம். இதோட ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஆப்லேயும் நான் இன்றைக்கி இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நமக்கு மென்டி குவிஸ் ஆன் மினரல் நியூட்ரிஷன் இருக்குது. 7 மணிக்கு கெமிக்கல் பாண்டிங் மென்டி குவிஸ் இருக்குது. இன்றைக்கி நைட்டு பார்ட்டிசிபேட் பண்ண